கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 85:12 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையை கொடுப்பவர், நம்மை ஆசீர்வதிப்பவர் என்பதை குறித்து வேத வாக்கியங்களை கொண்டு நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு 1:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நன்மையான எல்லா ஈவுகளும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை குறித்து நாம் வேத வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். சங்கீதம் 119:68-13:6 நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர். இன்னும் சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்கிறார் என்றால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறவர், திரளான நன்மையினாலே நடத்துகிறவர், நிரப்புகிறவர் என்பதை குறித்து வேத வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்கள் என்ற வார்த்தை பி பிளேம்லெஸ், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை தானியேல் சொல்லுகின்ற பொழுது, நான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் ஒருவேளை நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். அப்படி என்றால், நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக காணப்படுகின்ற பொழுது, அவர் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை நித்தமும் தேடுகின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் உங்களுக்காக வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்திருக்கிறார். ஒரு நன்மை கூட குறைபடாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட அவரை தேட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 1:19 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை நன்மைகளினாலே நிரப்புகிறார். தன்னிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ மனம் திரும்புகின்ற பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திரளாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை வரும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அவரை நித்தமும் தேடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே திரளான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். இன்னும் பொறுமையோடு கூட காத்திருங்கள். ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு ஏற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே அவரையே நோக்கி பார்த்திருப்போம். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்போம். எனக்கு குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தை வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். யாரெல்லாம் நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து நன்மையை கொடுக்கிறவர்,
அப்படிப்பட்டவர்களுக்காக நீர் வானத்தின் வடகணிகளை திறப்புவீராக, எல்லா நன்மையினாலும் நிரப்புவீராக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பலமாய் காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.